நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நாங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் செலக்ட் பண்ணியிருக்கோம் மேம். ஆனால் எங்களுக்கு வந்து வீடியோ எப்படி போடணும்னு தெரில. எங்களுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது பேர் வந்து இன்ஷூட் ஆப். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு கவிதை ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வீடியோவாக தான் மேக் பண்ணணும் 2 மினிட்ஸ்க்கு. அதனால அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள வீடியோவை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோங்கிறதுக்குள்ளே போங்க. ப்ளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபோனில் இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். என்கிட்ட 2 மினிட்ஸ்க்கு எந்த ஒரு வீடியோவுமே இல்லை. இப்போ நான் சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோஸை வந்து கொலாஜ் பண்ணி சேர்க்குறேன். ஒரு 2-3 வீடியோஸாக சேர்க்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 2-3 வீடியோஸாக நான் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் என்னுடைய டைமை பாருங்கள், 2:24 அப்படின்னு இருக்குது. இதில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்து வேணும்னா, லென்த்து கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் எது வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஷூட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுக்கு வந்து 4.3 வைக்கிறேன், இல்லைனா 2.3 வச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போது இது ஒன்று பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக்குன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் பேசணும், நம்ம வாய்ஸில் தானே, ஓன் வாய்ஸில் தானே பேசணும்னு சார் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த ரெக்கார்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வாய்ஸில் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? சொல்லிகிட்டே போயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இப்போ பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரனால, அதனால் என்னால் அது பண்ண முடியலை. நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து வேணாம் அப்படின்னா அங்கே ஒரு and2 அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இது காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆகும், ஓட ஸ்டார்ட். சரிங்களா? இப்படி ஓடுதா, ஆனால் ஆல்ரெடி வருது, நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு வருது, அதனால் வரமாட்டுக்கு. நம்மளுக்கு அதுவும் ஓகே அப்படின்னா பேசி முடிச்சுட்டுனிங்கன்னா டிக் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து என்னென்னா இந்த டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நடுவில் வந்துடும். இது வந்து என்னென்னா, நான் வந்து ஏதாச்சும் நம்ம சிம்பிள் ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஃபோட்டோ கிளிக்கு, ஸ்மைலி அது மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த இது வந்து என்னென்னா, நான் வந்து ஏரோ மார்க்கெலாம் கிளிக் பண்ணுவேன்ல, இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறதுக்காக வேண்டி கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வேணாம், நான் தப்பாக போட்டேன் அப்படின்னா இந்த அண்டு மாதிரி இருக்கலாம், அதை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து இது மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, இது வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து என்னென்னா கட் பண்ணுறது. இப்போ நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சைட் பார்ட் கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நடுவில் வந்து எனக்கு இந்த பார்ட் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் அப்படின்னா இந்த கட் ஆகிட்டு நமக்கு நடுவில் உள்ளது கட் ஆகிடும். சரிங்களா? இல்லை நம்ம திடீர்னு நம்ம ஒரு ஏதாச்சும் ஆட் பண்ணியிருப்போம், அது நமக்கு தேவையில்லை, அந்த இது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ பண்ணது தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும்ல, அந்த வாய்ஸை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த டீநாய்ஸ் அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த 100% இது பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ எம்டி வீடியோவாக உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து சும்மா எம்டியாக தான் ஓடும். நீங்கள் புதுசாக பேசுகிற ரெக்கார்டிங் மட்டும்தான் இதில் ஆட் ஆகும். சரிங்களா? சில பேர் வந்து நம்ம வந்து பேசும்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பின்னாடி வந்து ஆடியோ ஓடிட்டே இருந்திருக்கும். அந்த ஆடியோலாம் இல்லாமல் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இது அனிமேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு இப்படி வர்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம அனிமேஷன் வச்சுக்கலாம். இது வந்து க்ராப் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து இந்த சைட்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு என்னென்னா, திருப்பியும் உங்களுக்கு உங்களுடைய இந்த மாதிரி இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது பண்ண முடியுமோ பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் யூடியூப்பில் வீடியோ போடுறது. இப்போ நான் யூடியூப்பில் இந்த வீடியோவை நான் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ மாதிரி ஓடும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த சேவ் இந்த ஃபுல்லாக ஓடும். சரிங்களா? இது ஓடினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீடாக ஓடிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நமக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சுட்டு இப்போ நான் சேவ்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ நம்ம யூடியூப்பில் போயிட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ளஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம இந்த வீடியோ தான் நம்ம கொலாஜ் பண்ணி 1.59க்கு வந்திருக்கு. அதை நம்ம இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி
இந்த இதோட ஃப்ரண்ட் பேஜில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பென்சில் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் உள்ளதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணுறத நீங்கள் தமிழ்லேயும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம். அது எப்படின்னா தமிழில் டைப் பண்ணுறது எப்படின்னா இந்த க்ரோம் கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஜீன்னு போட்டிருக்கு, அதை ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே நம்ம என்ன தமிழில் அடித்தாலும் நமக்கு அது மேலே வரும். இப்போ பாருங்கள், குல்கண்ட், ப்ரிப்பரேஷன். இப்போ நான் அந்த இதை கிளிக் பண்ணலை. இங்கே என்ன டைப்போ உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி வருதா, இங்கிலீஷ் வித் தமிழ்னு வருது. நான் தமிழ் வித் இங்கிலீஷ்னு அடிக்கிறேன். குல்கண்ட் இப்போ இங்கிலீஷில் இருக்கா, தமிழில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ லோட் ஆயிரும். ஓகேவா? பட் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதில் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பான்சர் நேம் சொல்லணும். இது என்ன ஸ்பான்சர் நேம் சொல்லணும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். எடுத்துக்கோங்க, இதில் பார்த்துக்கோங்க. ஜென் ரிவ்யூஸ் ஸ்பான்சர்ட் பை திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? மறக்காமல் பண்ணிடுங்க. பாய்.